அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு வியப்புக்கள், பல்வேறு ஆச்சரியங்கள் இருக்கின்றன. உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பலாப்பழத்த பிச்சு பார்த்தோம்னா, பிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். வெளியே பார்த்தால் ரொம்ப கடுமையா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, அழகான முறையிலே அந்த சுளைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதே மாரி நீங்க மாதுளம்பழத்தை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே முத்துக்கள் போன்று அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குருவி கூட்டை பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அதனுடைய முட்டைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் மிக பாதுகாப்பான இடம் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை பார்த்து வியப்புறுகிறார்கள். அது என்னன்னா, இறை நம்பிக்கையாளனுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். அவனுக்கு இறைவன் ஏதாவது ஒரு அருட்கொடைகளை கொடுத்து விட்டால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் இறைவனை புகழ்கின்றான். அதனால் அவன் நன்மைகளை பெறுகின்றான். அவனுக்கு ஒரு துன்பமும் தொல்லை துயரம் வருகின்ற பொழுது சகித்துக் கொள்கின்றான். அதனாலும் அவன் நன்மைகளை பெறுகின்றான். ஆக அவனுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவனுக்கு நன்மையாக முடிகிறது அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இது போன்ற மக்களாக நாம மாறுவோமா?